இந்த குரல் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட குரல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறாங்க. அதை தான் நீங்களும் சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு வந்து திமுக வெர்சஸ் பாஜக, அதாவது திமுக வெர்சஸ் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான அத ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் வந்து இங்க தமிழ்நாட்டில் வளருதுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல வளருது அப்படின்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் திராவிடத்தை மெல்ல மெல்ல முழுங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதிமுகவும் திராவிட கட்சியாக தொடங்கப்பட்ட கட்சி தானே உங்க பார்வையில். நீங்க தானே திராவிட ஆட்சி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னொரு திராவிட கட்சியை உள் செரித்து கொண்டு ஆர்எஸ்எஸ் தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது திராவிடத்தின் தோல்வின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கும். திராவிடம் கருத்தியலாக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கு. இங்க முதல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு வாதமே தவறு. திராவிடம் என்பது ஒரு அரசியல் சொல்லாடலை தவிர அதற்கென்று ஒரு நிலையான எந்த விதமான பொருளும் கிடையாது. அதுக்கு ஒரு இனம் கிடையாது, மொழி கிடையாது, அதற்கென்று ஒரு நிலம் கிடையாது. இது எல்லா நீங்க வந்து ஆய்வறிஞர் தோப்பா உள்ளிட்ட பலரும் சொன்னதுதான். திராவிடம் என்பது ஒரு அரசியல் சொல்லாடல் தான். அதை நீங்க வந்து திராவிட இனம், திராவிட கொள்கை, திராவிட கருத்தியல் எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. இங்க தேவை தமிழர் விச ஆரியம் தான். இந்த மோதல் தான் நீங்க உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்க அதனால தானே தேர்தல் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூட என்ன சொல்றாரு, தமிழால் இணைவோம், தமிழரா இணைவோம்னு அறிக்கை கொடுத்து தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தான் நீங்க வாக்கு வாங்குறீங்க. இப்ப நீங்க உங்களுடைய தேவைக்கு தமிழரை பயன்படுத்திக்கிட்டு ஆரியத்தின் செல்ல குழந்தையாக, கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஆரியத்தின் நேர் எதிரின்னு முன்னிறுத்த முடியாது. ஆரியம் விசஸ் தமிழர் தான். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க போர் வந்து தமிழரா ஆரியரான்றது தான். அதனால தான் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மேலெழும் போதெல்லாம் அது கீழடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்திய ஒன்றியம் அதை தொடர்ச்சியாக வந்து மறைக்கடிக்கக்கூடிய வேலை ஏன் செய்யுதுன்னா, ஆரியருக்கு நேர் எதிரான சித்தாந்தம் தமிழர்கிட்ட தான் இருக்கு. அதனால் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது.